ஏன்னா இன்றைக்குமே எஃப்ஜே கூப்பிட்டு ஒரு டாஸ்க் படிக்க சொன்னார் பிக் பாஸ், அந்த கேப்டன்சி டாஸ்க்கே. அவனுக்கு துப்பே இல்லை, தமிழ் படிக்கவே வரல அவனுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னே பிக் பாஸ் வந்து டைம் எடுத்துக்கோங்க. இல்லை பிக் பாஸ் நான் போயிட்டு வேறு யாராவது அனுப்பிட்டோமா, நான் குட் ஜாப் சொல்லி அனுப்பிவிட்டேன். வெளில போயிட்டு விக்ரம் உள்ள அனுப்பார். விக்ரம் உள்ளே போகும்போது பிக் பாஸ் சொல்கிறார் வெயிட் பண்ணுங்க விக்ரம்னு. அதை கேட்காம ஒரு உள்ளே போய் உட்காந்துட்டார். உட்காந்த அப்புறம் இல்லை விக்ரம் நீங்கள் வேணா நான் வேறு யாராவது கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு விக்ரமையும். பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் கலை போய் தான் அந்த டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க்கை வந்து சொல்கிறாப்புல அந்த ஸ்கீப் போர்டில் அந்த இது பண்ணுறதுல. ஸோ அந்த தமிழ் படிக்கிறதுக்கு அந்த வீட்டில் துப்பு இல்லை, நிறையத்துக்கு தமிழே தெரியறதில்லை. கமருதீனும் ஒரு வாட்டி போய் பல்ப் வாங்கி வந்தது தான். அப்படி சொல்கிற பட்சத்தில் இப்போ பாரு படம் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வரணும். இப்போ அப்போ சொல்லிட்டார் பிரவீன், சரி ஓகே யாருக்கு படிக்கணும்னு இருக்கோ சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறேன். ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கோரிங் ஆப்ஷனே கொடுக்கக்கூடாதுன்றதுல அவ்வளோ தெளிவாக இருக்கீங்களேடா. நீங்களே எவ்வளோ நாள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக இன்னும் 2-3 வாரத்துக்கு அப்புறம் கலையும் திவாகரும் அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. கன்ஃபார்மாக டீம் அமுச்சு விட்றோம். வைல்டு கார்டு வந்த அப்புறம் பாரு கிட்டலாம் நீங்கள் போட்டிலாம் போட முடியாது. அந்த பொண்ணு நேருக்கு நேராக மோதுதுன்னா அந்த கட்ஸ் இல்லாதவங்களும் இப்படி குரூப்பிசம் சேர்ந்து ஆடிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு எதிராக வீடே இருக்குங்க. கமருதீனும் அவருக்கு மனசுல இருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு. ஆனால் அவர் கேமை அவர் காப்பாற்றிக்கிறதே கஷ்டம்னா இந்த இடத்துல பாரு கேமை காப்பாற்றது ரொம்ப கஷ்டம் போது வினோத்தெல்லாம் பாருக்கெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார். அப்போ பிரவீன் எப்படி இருப்பார் கேப்டன்சினா, என்ன கேட்டால் 50-50 கேட்டால் அந்த வால் தான். அது போக போக தான் பார்க்கணும், பார்க்க தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் லைவ் அப்டேட் கைஸ். நான் வந்து ஒரு வீடியோவாக இப்போ நான் இந்த 2 days வீடியோஸ் போடுறேன். இது அப்டேட் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்தது. இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, பாரு கிட்ட வந்து அப்புறம் பர்சனலாக வந்து பிரவீன் வந்து உட்காந்து பேசுகிறாப்புல இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண. அந்த பொண்ணு கொஞ்சம் ரெபலாக தான் இருக்குது. ரெபலாக இருக்கு மீன்ஸ் எல்லாரும் தன்னை கார்னர் பண்ணுவாங்கன்ற பயம் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக இன்செக்யூர் ஆகிடுச்சுங்க. அது வீக்கெண்டையும் ஹோஸ்ட் கிட்ட அந்த பொண்ணு சொல்ல வந்துச்சு, பாருங்களேன் இவங்களுக்கு பயமா அப்படின்னு. வீக்கெண்டில் ஹோஸ்ட்டும் கலாய்ச்சி விட்டுட்டாருன்னும் போது, ஏமா உங்கள் கேம் நீ எப்படி ஆடுறியோ ஆடு, ஆனால் உன்னை வச்சு தான் நாங்கள் டிஆர்பி வாங்க போகிறோம். அந்த பொண்ணு கதற விடாத குறையாதான் எல்லாரும் கதற விடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கத்தாமல் கதறாமல் அசராமல் அந்த விளையாட்டை ஆடுது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அந்த பொண்ணு பொறுமையை சோதிப்பாங்கன்னு தெரியல. மேபி வைல்டு கார்டு யாராவது வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் கிடைச்சா ஓகே. ஏன்னா போன சீசனில் ஜாக் அப்படி தான் அடின்னு நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கான ஒரு ஸ்டாண்ட் கிடைச்சது அப்படின்னு ஹோஸ்ட் வந்து நடிச்சார். வாரம் ஜாக் உட்காந்தா குத்தம் எழுந்தா குத்தம் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி கேப்டன்சிக்கான விஷயமும் ஜாக்கு அப்போ கிடைக்கவே இல்லை. ஒரு வாரம் கூட அந்த பொண்ணு கேப்டன்சிக்கான பொசிஷனுக்கு வரவே இல்லை. கேப்டன்சி அந்த பொண்ணுக்கு வந்தே இருக்காது. ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த சீசன்லேயும் பாரு கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பாரு வந்து டாஸ்க் விளையாட விடாமல் ஸ்கோர் பண்ண விடாமல் தான் பண்ண போகிறான். அதுவும் இந்த விக்கல்ஸ்லாம் இருக்கானே அவனும் அவ்வான்யாயம் பண்ணுறான். நைட்டில் அந்த சுபிக்ஷா கூடவும் இந்த வேணா கூட கொஞ்சம் மாஸ்டர் பிளான் போட்டு முன்னாடி மட்டும் நல்ல மாதிரி நடிக்கிறான். ஆத்திரமாக வருது எனக்கு அவங்கள பார்த்தா. இதான் இவங்கள மேல் சாவனிசம் தான். அந்த ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கிறது இவங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நேருக்கு நேர் நின்று ஆட தைரியமும் இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட பின்னாடி இந்த குரூப்பிசம் சேர்ந்துன்னு அடிக்கிறானுங்க. ஆத்திரமா வருது எனக்கு. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து பாருகிட்ட வந்து உட்காந்து பிரவீன் பேசுகிறாப்புல. எனக்கு ஒரே ஒரு பர்சன்ட் பிரவீன் மேலே ஹோப் இருக்குது, லெட்ஸ் சி அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து உட்காந்து இல்லை பாரு இந்த வாரம் உன்னை வந்து நான் ஹோஸ்ட்டாக போட்டுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம், ஏன்னா ஆங்கர் தானே பாரு செம்ம ஆங்கருங்க. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த டேஸ்லர் டாஸ்க் வந்துச்சு இல்லைங்களா, அந்த லிப்ஸ்டிக் டாஸ்க்கு. அப்போ ஜெயிலில் இருந்தாங்க இவங்க பாருவும் கமருதீனும். அந்த டாஸ்க்ல மட்டும் அந்த பொண்ணுக்கு அந்த ஆங்கரிங் கொடுத்துருந்தா அந்த பொண்ணு பூந்து விளையாடி இருக்கும். செம்மையா பண்ணியிருக்கும் அந்த பொண்ணு. 7 years 8 years அந்த பொண்ணோட ஆங்கரிங்லாம் நான் பார்த்துருக்கேன். விஜய் ஷோபனா எப்படி ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அந்த பொண்ணு. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு சர்வைவர் ஷோவில் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால, இல்லை வெளியில் பர்சனலாக அந்த நிறைய இன்டர்வியூஸில் அது ஒரு அவங்களுக்கு பர்சனலாக எடுத்த அந்த மாதிரி விஷயங்கள்னால யூடியூப்னால அவங்களுக்கு நெகட்டிவ் இருக்கிறதுனால, அதே நீங்கள் இந்த ஷோவில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை அது ஓப்பன் மைண்டாக பார்க்காம ஃபிக்ஸட் மைண்டாக பார்க்குறீங்கன்னா அது ஆடியன்ஸோட தப்போ, இல்லைனா அந்த மாதிரி அந்த ஷோவை பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்டோடு இங்கே அந்த பொண்ணு கோட்டிங் பண்ணுறாங்கன்னா அது ஆடியன்ஸோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஷோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சீரியல் பார்க்குற அதே சபரியை எங்கள் ஹீரோவாக பார்க்குறீங்களா? இல்லை கனியாக்கா குக் வித் கோமாளியில் நல்லா கிச்சனாக பார்த்துட்டு இங்கே கனியாக்கா வந்து டாஸ்க்குக்காக ஏதாவது சிலாவளி பண்ணால் டாஸ்கில் அப்படி தான் பண்ணி ஆகணும், விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஒவ்வொரு ஷோக்கும் அவங்களோடது பிஹேவியர், அவங்களோடது அந்த விஷயங்கள் வேறுபடும். அப்படின்னா நீங்கள் பாருக்கு மட்டும் அந்த விஷயத்தை ஏன் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? சர்வைவரில் நெகட்டிவாக பார்த்ததுனால அந்த ஷோக்கு அது தேவைப்படுது, இந்த ஷோக்கு இது தேவைப்படுது. அப்போது வெளி உலகத்துக்கு ஒன்று தேவைப்படுது, வீட்டுக்குள்ள ஒன்று தேவைப்படுது. அப்படின்னும் போது நம்மளுக்கான விஷயங்களை வெளியில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? இல்லை வீட்டில் நம்மளுக்கான கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கோன்னா வெளில அது இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கான ஸ்டாண்டை நம்ம எடுக்கிறது இல்லையா? அப்படின்னும் போது இந்த பொண்ணு அந்தந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி அவங்களோடது ஒன்று பண்ணால், அந்த பொண்ணுக்கு ஆங்கரிங்னு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கான விஷயத்தை இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. இதே விக்ரம மட்டும் டெய்லி அந்த ஸ்கிரிப்ட் பண்றது செய்யறதுன்றது மட்டும் டெய்லி எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. அவர் திவாகர் போய் கேமரால ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கானா வினோத் அவர் பொண்ணு பாடுறாரு இந்த கும்பல் கூட சேர்ந்துன்னு. அவன் எஃப்ஜே அவனுக்கு தானாவே ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போ ஆங்கரிங்னு ஒரு அந்த பொண்ணு ஒன்று பண்ணுது இல்லை, அப்போ அதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குற மாதிரி பிரவீன் சொல்றாரு, நான் உனக்கு அந்த ஹோஸ்ட் கொடுத்து அது பண்ணலான்னு பார்க்குறேன்னா உடனே அது வேணான்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. இல்லை பண்ணலாம். அப்போ வந்து அப்போ அந்த பொண்ணு பழிச்சுன்னு சொல்லுது, நான் 7 years ஆங்கர் கொடுத்தா எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இல்லை இது இப்படி பண்ணா இதுவாக இருக்கும், நான் பண்ண வேணான்னு சொல்லி இப்படி பண்ண ஏன்டா நீங்கள் எல்லாம் ஸ்கோர் பண்ணணும், அந்த பொண்ணு மட்டும் ஸ்கோர் பண்ணக்கூடாதா? அந்த பொண்ணுக்கு மட்டும் சண்டைக்காரி பட்டத்தையே கொடுத்து பஜாரி பட்டத்தையே கொடுத்து அந்த பொண்ணை மட்டம் தட்டி அந்த பொண்ணை
பின் பாயிண்ட் பண்ணி அந்த பொண்ணை தப்பாகவே ஜனங்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுமா எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்தது. கொஞ்சம் அந்த கேப்டன்சி வர்றதுக்குள்ளே அவளுக்கான நெகட்டிவ் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண வேண்டியது. அந்த 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 ஒரு இன்செக்யூரை தான் அந்த பொண்ணு ரெபலும் பண்ணுது. ஸோ நீங்கள் கம்முன்னு இருந்தால் அந்த பொண்ணு கம்முன்னு இருப்பது, நீங்கள் கம்முன்னு இல்லைன்னா அந்த பொண்ணு கம்முன்னு இருக்க மாட்டேது, அந்த பொண்ணு திருப்பி கொடுக்குது அப்படின்னா பார்க்கணும் இந்த கேப்டன்ஷிப் எப்படி போக போகுது அப்படின்னு. ஆனால் அது மைண்டில் மட்டும் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் எந்த வன்மமும் குறையில, இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த QC டாஸ்கில் அப்ரிஷியேஷன் வந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட்டு கொடுத்ததுனால. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னொன்று சொல்லிடுது, இந்த மாதிரி வந்து பர்சனல் ஒர்க்குன்னு சூப்பர் டீல் இன்னொன்று சொல்கிறாங்க. அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த ரூல்ஸ் வந்தோடனே என்னது அவங்கவுங்க வந்து பெருமையை காட்டிக்கலாம், சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க பெருமைப்பட்டுக்கலாம்னா ஏமா அது பாரு சூப்பர் டீலக்ஸில் இருக்கும்போது சேரில் உட்காந்தா பெருமைப்பட்டுக்கூடாது. அந்த பொண்ணு எதையாவது செய்ய சொன்னால் அதில் அதிகாரம் காட்டக்கூடாது, அதில் கெத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதில் கெத்து காட்டக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் அப்பயும் அந்த ரூல் புக்கில் அதுதானே இருக்குது கெத்து காட்டலான்னு. இப்போ FJ கெத்து காட்டினா மட்டும் உங்களுக்கு செல்லுபடி ஆகுமா? சபரி கெத்து காட்டினா மட்டும் செல்லுபடி ஆகுமா? எனக்கு புரியவே இல்லை. இல்லை சுபிக்ஷா சொன்னால் மட்டும் செல்லுபடி ஆகுமா? அப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது அதே கெத்து தான் அந்த பொண்ணு காட்டுச்சு. அப்போ உங்களுக்கு செலிபிரிட்டி ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க சொல்கிற வேலை இந்த பர்சனலாக கட் பண்ணுறது செய்யறது, அந்த வெஜிடபிள்ஸில் அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் ஒர்க்கில் தான் பாரு வரும். ஸோ வந்து அது செய்யணும்னா சரி ஓகே அப்போ வந்து கட் பண்ணி கொடுக்கணும், செய்யணும்னா செய்யணும் அப்படின்னா ஆமாம். ஆனால் எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. யாராவது ஒரு டோன் வந்து எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நான் அந்த வேலையை செய்வேன். நான் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு திருப்பி அந்த பொண்ணு அந்த ரெபல் மூடுக்கே தான் போகுது. நான் தப்பு நான் சரின்னு சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு சொல்கிற ஒரே வாய்ஸ் அது முதல்ல சுபிக்ஷா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அந்த பொண்ணு அதான் சொல்லு, என்கிட்ட கேட்குற விஷயங்கள் வந்து என்னை வந்து அந்த டோன் வந்து என்னை பாதிக்குதுன்னா அந்த டோன் வந்து சாஃப்டான டோனா, ஐ மீன் கொஞ்சம் எனக்கான ரெஸ்பெக்டையும் கொடுத்து அந்த டோன் கேட்டாங்கன்னா நான் செய்வேன். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு போன வாட்டி FJ ஆதிரி அப்படின்னு பண்ணாங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டு பாரு இதை கொடு, பாரு இது பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன். ஆனால் உன்னை பிரவீன் சொல்கிறார், சரி ஓகே அப்படி யாராவது சொல்லணும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பாரு கிட்ட சொல்கிறேன்னா உன்னை இந்த பக்கம் எகிரின்றானுங்க. அது FJ அது எப்படி அதை பெருமைப்பட்டுக்கலான்னு இருக்குல்ல, இதில் இது செஞ்சுக்கலாம் அப்படி இருக்குன்னா அப்போ பெருமைப்பட்டுக்கலான்னு நினச்சி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போன ஒரு பொண்ணை எல்லா குரூப்பே சேர்ந்து சாரி கேட்கலான்னு ஒன்று அடின்னு அடிச்சிங்களே, அந்த பொண்ணு கெத்து காட்டலாம் தானே, பெருமைப்பட்டுக்கலாம் தானே. அப்போ ஸ்டேர் மேலே உட்காந்து பெருமைப்பட்டுக்குது, இல்லைனா அந்த கிச்சன் மேலே உட்காந்து பெருமைப்பட்டுக்குது. உங்களுக்கு ஏன் குத்துது கூட இது? அப்போ அந்த பொண்ணு சாப்பிடல அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க அந்த பொண்ணு சொல்லலையே. ஆனால் அந்த பொண்ணு வந்து சாரி கேட்டால் தான் நாங்கள் வேலையை செய்வோம். அப்போ நீங்கள் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணீங்க? ரூல்ஸில் இருக்கா ஸ்ட்ரைக் பண்ணலான்னு? ரூல்ஸை மாரி நீங்கள் எதுக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, சமைக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, சாப்பாடுக்கும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணை கெத்தை நீங்கள் காட்டவே விடலையே. அந்த பொண்ணுக்கான அந்த பெருமைப்பட்டுக்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணவே இல்லையே. சாப்பாட்டில் கை வச்சு அந்த பொண்ணை எமோஷனல் ஆக்குனீங்களே. இப்போ நீங்கள் மட்டும் கெத்து காட்டலான்னா எப்படி? உங்கள் ஆளுங்க அங்கே இருக்கிறதுனாலையா? உங்கள் செல்ல பிள்ளைங்க FJவும் சபரியும் அங்கே இருக்கிறதுனாலையா? அப்போ வந்து அந்த பொண்ணு தெரியுது அந்த பொண்ணுக்கு எல்லாம் கார்னர் பண்ண போகிறாங்க, நாமினேஷன்லையும் குத்த போகிறாங்க. இவர் பிரவீன் எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஆனால் இந்த பொண்ணு ஒரு சண்டைக்காரியாகவே ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல அந்த வீடும் கான்ஷியஸாக இருக்குது. அதை ரிவ்யூ பண்ணுற வெளில ரிவ்யூவர்ஸ்லாம் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஒரு இன்செக்யூரில் தான் அதை செய்து. இப்போ காலையில் அந்த பொண்ணு கம்முன்னு தான் இருந்துச்சு. என்கிட்ட வர வம்பு எனக்கு தெரியும் அவங்க கார்னர் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அது எனக்கு அஃபண்ட் ஆச்சுன்னா நான் செய்வேன். நான் வந்து ரிபல் பண்ணுவேன். இல்லை அது சாஃப்டாக பண்ணுறாங்கன்னா ஓகே ஏன்பா இது கூப்பிட்டு இதை கட் பண்ணி கொடுனா கட் பண்ணு, பாரு கட் பண்ணி கொடு, பாரு காலம்த்தி விடு, பாரு கையம்த்தி விடு அப்படின்னா எப்படி? அப்போ இன்னும் ரம்யா வந்து ஏற்றி விடுது. ரம்யா அங்கே எதுவும் பேசாமல் பிரவீன் கிட்ட போயிட்டு திருப்பி ஏற்றி விடுது. அது நிறைய சரியான விஷம் பின்னாடி போய் அதனால இப்போ அது இன்னும் 2 வாரத்தில் வெளில போயிடும். அதுவும் ஏன்னா அதுவும் கேம் ஒன்றுமே கிடையாது. நீ பின்னாடி உட்காந்து திருட்டு நம்ம நைட்டில் உட்காந்துக்குன்னு அவங்க தனித்தனியாக உட்கார வச்சு பேசுறது தவிர கேம்குள்ளே ஒன்றும் காணவும் போயிடுச்சு. அப்படின்னும் போது போய் சொல்லுது பர்சனலெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னா. அப்போ மட்டும் QC டாஸ்கில் கையை பிடிச்சி விடு காலை பிடிச்சி விடுன்னு பர்சனல்னா அது அவங்க சொன்னாங்க பவர் இருக்குன்னு அவங்க செஞ்சாங்க. அப்போ அந்த பவர் இருக்குன்னு அந்த பொண்ணு செஞ்சதாலே நீங்கள் காண்டா நீங்கள் அந்த காண்டான இடத்துல விஜய் இப்போ சார் வந்து அதை அட்ரஸ் பண்ணலையே. ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணீங்க, ஏதோ ஒன்று கண்டென்ட் உங்கள் மேலே போச்சு, இந்த மாதிரி பூசி மூணு இன்னும் காண்டாயிடுச்சு. இப்போ திருப்பி பண்ணுங்க. அப்போ அந்த பொண்ணு ஸ்கோரிங்கே பண்ணக்கூடாது. அதுதானே விஷயம். அந்த பொண்ணு டாஸ்க்லையும் ஸ்கோர் பண்ணக்கூடாது, பவர் காட்டியே ஸ்கோர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணா அந்த பொண்ணுக்கான ஆட்டிடியூட்லேயே ஸ்கோர் பண்ணக்கூடாது, எங்கேயுமே ஸ்கோர் பண்ணக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆமன் சாமி போட்டு உட்காந்துருக்கணும். ரைட்டா? பார்க்கலாம் எப்படி போகுது. தேங்க்யூ.